சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஒவ்வொரு விவசாயிகள் தோட்டத்திலும் 10லிருந்து 20 முதல் தென்னை மரங்கள், மாமரங்கள், பனை மரம் வரை ஒடித்து வாழை மரம். சேதப்படுத்தி இருக்கிறது. நாங்க ஏற்கனவே இதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேல பலன் தர்றதுக்கே 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. தென்னை மரம் வச்சோம்னா, ஒரு 20 வருஷம், 30 வருஷம் காய்ச்ச மரங்கள்லாம் நேத்து பேஞ்ச சூறாவளி காத்துல அடிச்சு சேதமாயிருச்சு. இத மறுபடியும் நாங்க வச்சு கொண்டு வரதுன்னா, குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேல பலன் தர்ற மாரி கொண்டு வரதுக்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகும். அதனால வந்து நெறைய வருமான இழப்பு ஏற்படுது. விவசாயிகள் இந்த ஏரியாவுல ஒவ்வொரு விவசாய தோட்டத்திலயும் 10 மரத்திலிருந்து 20 மரத்து வரைக்கும் சேதமானதுனால, எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ மரம்னு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 200 மரத்துக்கு மேல இந்த ஏரியாவுலயும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு, நம்ம எல்லா இடத்துக்கும் போ முடியாது. எங்க ஏரியாவுலயும் மட்டும் ஒரு 200 தென்னை மரங்க, மாமரம் எல்லாம் சேதப்படுத்தி இருக்கு. குலதொழில வந்து விவசாய தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரங்க, வாழை மரம், பனை மரம், நிறைய மரங்க சூறாவளி காற்றுல நிறைய சேதம் பண்ணுச்சு. நேற்று இரவுல வந்து மின்சாரமெல்லாம் துண்டிப்பாகி போச்சு. நாங்கள் எதையும் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில் போயிட்டு தோட்டத்தில் பார்க்குறப்ப நிறைய பாதிப்பாயிருச்சு. சுமார் 10 வருஷம் ஆகும் ஒரு தென்னை மரத்தை வந்து வச்சு நம்ம மரத்தை பலனுக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் சுமார் ஒரு 5 வருஷமாக காய்ச்சிட்டு இருந்துச்சு. அந்த மரங்கள் நேற்று நிறைய சேதமாயிருச்சு. குறைஞ்சது எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரம்லாம் சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து பாதிப்பாயிருச்சு. குறைஞ்சது ஒரு மரத்துக்கு வந்து எப்படியும் எங்களுக்கு ஒரு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் கவர்மெண்ட் சார்பை வந்து நிவாரணம் கொடுத்தா தான் எங்களோட பாதிப்பை வந்து இழப்பீடை வந்து நாங்கள் ஈடுகட்ட முடியும். ஏன்னா வேற தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க நாங்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கான உரிய இழப்பீடு வந்து தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட தோட்டத்தை ஏறிய விவசாயிகள் சார்பை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.